ஹாய் சேனல் வித் நாதன். இப்போ நான் இருக்கிறது வந்து கிண்ணியா, ரைட்? கிண்ணியா கடற்கரை பாருங்கள், எந்தளவு அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ரைட். இந்த நேரத்தில் ஒரு சின்ன பதிவு என்னென்னு கேட்டால், நினைவுகள், ரைட்? நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு பிரதேசத்தை பார்க்குறோம், ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க ட்ராவல் பண்ணக்குள்ள பாட்டு கேட்குறோம். எங்களுடைய நினைவுகள் வந்து எங்கேயோ போகுது, ரைட்? எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நினைவுகள் ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு. காதல் அப்படிங்கிறது நிச்சயமாக பதிஞ்சிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். கடல் கடந்து போகும் பறவைகளுக்கோ இலைப்பாறுறதுக்கு மரங்கள் இல்லை இடையில், ரைட்? கடல் கடந்து போகும் பறவைகளுக்கு இடையில் இலைப்பாறுறதுக்கு மரங்கள் இல்லை. ஆனால் அந்த பறவைகள்கிட்ட இருக்கிறது நம்பிக்கை. என்ன? நான் இந்த கடலை கடந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்களை கரையை சேர்க்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து எவன் ஒருத்தன் அந்த தன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, தன்னுடைய வாழ்க்கை மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவனை கரை சேர்க்கும். இப்போ இந்த நினைவுகள்னு சொன்னானே, இந்த நினைவுகள்னு சொன்ன விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவுகள். இந்த நினைவுகள் வந்து காதலாக இருக்கலாம், இல்லாட்டி நட்பாக இருக்கலாம், இல்லாட்டி அம்மா அப்பா உறவு சம்பந்தமானதாக இருக்கலாம், ஏதோ விதத்தாலாம் இருக்கலாம். ஆனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அந்த அந்த நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் வந்து அது மறைஞ்சிருக்கும். அந்த காதல் மறைஞ்சிருக்கலாம், நினைவுகள் மறைஞ்சிருக்கலாம். ஆனால் மறைந்தாலும் சரி, நினைவுகள் தான். நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. அதே சமயம் அந்த ஆபத்தான நினைவுகள் ரொம்ப 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 இனிமையானது. ஓகே, பாய், டேக் கேர்.